நடந்து முடிஞ்ச 2026 தமிழகத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தல்ல பல்வேறு சுவாரஸ்யமான அந்த விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம சொன்னா இன்னும் 2 மணி நேரத்துக்கு பேசலாம். அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னது, லீமா ரோஸ். அது என்னப்பா லீமா ரோஸ் பேர்லயே ரோஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே அப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அண்ணா கட்சியில வந்து ஆதவ அர்ஜுனன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவங்களோட மாமியார் அவர்கள். அவங்க வந்து பாத்தீங்கன்னா லீமா ரோஸ். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சார்பா தமிழகத்தினுடைய மையப்பகுதின்னு கருதக்கூடிய திருச்சியில இருக்கக்கூடிய லால்குடி தொகுதியில வந்து அவங்க போட்டியிட்டாங்க. அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் பரவுனுச்சு. தமிழகத்திலேயே அதிகமான வாக்குக்கு தொகை கொடுத்தவங்க அவங்க தான். ஓட்டு 25,000 அவங்க குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து அப்படிங்கிறது மக்கள் மத்தியில பரவலா புழக்கத்துல இருந்துச்சு. அது வதந்தியா உண்மையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஊர் மக்களுக்கு தெரியும். ஆனா ஓட்டுக்கு பணம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அத தேர்தல் ஆணையமும் மறுக்க முடியாது. அந்தந்த கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள்ல இருந்து தலைவர்கள்ல இருந்து யாருமே மறுக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்திலேயே அதிகபட்சமான தொகை அப்படிங்கிறது 25,000 ஓட்டுக்கு அப்படிங்கிறது திருச்சி லால்குடி தொகுதியில குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உச்சபட்ச நடிகர் திரு விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா, தமிழக சட்டமன்ற தேர்தல்ல 2 தொகுதியில போட்டி போட்டிருக்கிறாரு. ஒரு தொகுதி வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு தொகுதி வந்து பெரம்பூரும், இன்னொரு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா, திருச்சி கிழக்குலயும் போட்டி போட்டிருக்கிறாரு. இதுல வந்து அவர் ஒரு தொகுதியில ஜெயிச்சிருவாரு அப்படின்னா, ஒரு தொகுதியில தோத்துருவாரு. ஒருவேளை 2 தொகுதியில தோத்து போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒருவேளை 2 தொகுதியில ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஜெயிச்சாருன்னா, ஒரு தொகுதியில ராஜினாமா பண்ணிட்டு, ஒரு தொகுதிய மட்டும் தக்க வச்சுக்குவாரு. அப்ப இவரு ராஜினாமா பண்ண இன்னொரு தொகுதிக்கு உண்டான மறுபடியும் மறு தேர்தல் அப்படிங்கிறது நடக்கும். இடைத்தேர்தல் அப்படிங்கிறது. அந்த இடைத்தேர்தலுக்கு ஆகக்கூடிய செலவுக்கெல்லாம் யார் காசு குடுப்பாங்க? கவர்மெண்ட் தான் குடுக்கும். இந்த செலவுக்கான முழு பொறுப்பும் யார் ஏத்துக்குவாங்க? தேர்தல் ஆணையம் தான் ஏத்துக்கும். இதுக்கு உண்டான இந்த தண்ட செலவுக்கெல்லாம் யாரு காரணம்? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அண்ணா தான் காரணம். ஏன் என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி தமிழகத்துல இந்த மாதிரி நடந்திருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கடந்த காலகட்டங்கள்ல நடந்திருக்குது. கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நடக்கல. இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல நடந்திருக்குது. கடந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாரி விஜய் அண்ணா பண்ற மாரி ஒரு ஆளு 2 தொகுதியில போட்டி போட்டு அதிகாரிகளோட நேரத்த வீணடிக்கிற மாரி விஷயம் அப்படிங்கிறது எந்த அரசியல் கட்சி தலைவரும் பண்ணல. நான் வந்து தனிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொல்ற பெருமை சீமான் அண்ணாக்கு மட்டும் தான் இருக்குது. நான் தனிச்சு நின்னாலும் வெற்றி பெறுவேன்னு சொல்லக்கூடிய கட்ஸு, ஒரு பவரு, ஒரு வில் பவரு இது எல்லாமே வந்து சீமான் அண்ணாக்கு மட்டும் தான் இருக்குது. நடிகர் விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தைரியமானவரு, அரசியல் ஆழத்த பார்த்தவரு, நிறைய வழி தாங்கி நிக்கிறாரு. அவரு ஏன் தனியா நிக்கணும்? அவரு ஏன் 2 தொகுதியில நிக்கணும்? தனியா நிக்கலாம்ல? ஏன் அவரால நிக்க முடியல? கிறிஸ்தவ பெருமக்களுடைய வாக்கு வங்கிய குறி வச்சு அவர் நிக்கிறாரா? சாட்டை துரைமுருகன் அண்ணா சொல்ற மாரி, நம்ம துரை அண்ணா சொல்ற மாரி கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு குறி வச்சு இது பண்றாரா? இவரு ஏன் ஆந்திரால இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் பண்ற விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்றாரு? ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவர மாரியே, வண்டி மேல ஏறி பேசுறது அவர மாரியே, சர்ச்சில முட்டிக்கால் போட்டு நடந்து போறது அவர மாரியே, ஒரு இளநீ வாங்கி குடுக்கறது, ஒரு கல்யாணம் ஆன தம்பதி கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்றது, எப்பவுமே சினிமா நியூஸ்ல பரபரப்பாவே இருக்கிறது. இப்படி ஏகப்பட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அவர மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம லீமா ரோஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. லீமா ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல இன்னைக்கு தமிழகத்துல கருணாநிதி அவர்கள் கருணாநிதி குடும்பத்தை தவிர, பிரேமலதா விஜயகாந்த் அவங்க குடும்பத்தை தவிர, மீதி யாருமே வந்து ஒரே குடும்பத்துல யாருமே எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா அந்த 2 குடும்பம் மட்டும் தான் தக்க வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு வாய்ப்புங்கிறது. குடும்பத்துல அனைவருக்கும் அரசு வேலைன்னு சொல்லி சீமான் அண்ணா சொல்ற மாதிரி, கருணாநிதி குடும்பத்திலையும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்துல மட்டும் அனைவருக்கும் எம்எல்ஏ சீட்டு, எம்பி சீட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த 2 குடும்பம் மட்டும் வச்சிருக்கிறாங்க. இதுல 3வது பெருமைக்குரிய ஒரு இடமா வந்திருக்கக்கூடிய குடும்பம் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மார்டின். ஏப்ப அந்த மார்டின் அந்த கொசுபத்தி விளம்பரம் தானேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா கொசுபத்தி விளம்பரத்தை சேர்ந்த அதே குடும்பம் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கக்கூடிய முன்னணியான அனைத்து சூதாட்ட ஆன்லைன் கேமும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவருடைய கண்ட்ரோல்ல நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அவங்க பையன் பாண்டிச்சேரியில பிஜேபி கேண்டிடேட் எம்எல்ஏவுல, அவங்க மனைவி மார்டின் அவங்க மனைவி திருச்சி லால்குடியில அதிமுக கேண்டிடேட்டு, அவங்க மருமவன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர். இப்படி வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கட்சியில பெரிய ஆளா இருக்கிறாங்க. இது வந்து நம்ம கேட்க ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா இது உண்மைதான். யாரு ஜெயிச்சாலும் இவங்களுக்கான ஒரு ஃபெசிலிட்டி, இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா காய் நகர்த்தி கொண்டு போறாங்க. இப்ப அடுத்து சீமான் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி தொகுதியில் நின்னாரு.
கடந்து வந்த தேர்தல் காலகட்டங்கள்ல 16% வாக்கு வங்கி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு காரைக்குடியில இருந்திருக்குது. இப்ப நேரடியாவே சீமான் அண்ணா களம் காண்பதால இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது கண்டிப்பா அதிகரிக்கும். காரைக்குடியை பொறுத்த வரைக்கும். நடிகர் விஜய் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் நிற்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில போய் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து எடப்பாடியில போய் பிரச்சாரம் பண்ணல. டைரக்டா தமிழகத்தினுடைய தலைநகரங்களா இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போனாரு. தூத்துக்குடிக்கு போனாரு, சேலத்துக்கு போனாரு, மதுரைக்கு போனாரு, கோவைக்கு போனாரு. இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களா போயிட்டு தலைநகருக்கு போயிட்டு இருந்த இவரு ஏன் கரெக்டா சீமானா நினைக்கக்கூடிய காரைக்குடி தொகுதிக்கு வந்து பிரச்சாரம் பண்றாரு? அப்ப நடிகர் விஜய் அண்ணாவை பொறுத்த வரைக்கும் அரசியலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறது 2ஆம் பட்சம். மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது 2ஆம் பட்சம். இவருடைய ஃபோக்கஸ், இவருடைய டார்கெட்டு, இவருடைய எய்மு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணாவை நோக்கி தானே இருக்குது. நான் நினைக்கிறேன் விஜய் அண்ணா வந்து திமுக, அதிமுக இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்குன ஒரு ஆளா இருக்குமோன்னு சொல்லி தான் தோணுது. ஏன்னா இவங்க 2 பேரும் சொல்லி இப்ப தமிழகத்துல ஒருவேளை நடிகர் விஜய் அண்ணா கட்சி ஆரம்பிக்காம இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு களத்துல யார் யார் பெரிய ஆள் இருந்திருப்பாங்க? திமுக, அதிமுக, நாம் தமிழர் இந்த 3 கட்சி தான் இருந்திருக்கும். திமுக, அதிமுக, நாம் தமிழர். அப்ப ஆட்டோமேட்டிக்கா திமுக மேலையும் அதிமுக மேலையும் விரக்தியில இருக்கக்கூடிய மக்கள் நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தி இருப்பாங்க. நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்தி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த தடவை சீமானனை அடிச்சு நவுத்தி இருப்பாரு. இப்படி சீமானனை வளரக்கூடாதுங்கிறதுக்கோசரம் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து காசு கொடுத்து விஜய் அவர்களை கூட்டிட்டு வந்து கட்சி ஆரம்பிச்சு எங்களை பேசுற மாதிரி பேசு, எங்களுடைய சார்பா உனக்கு கொஞ்சம் வாக்கு வர மாதிரி நாங்க பண்ணிக்கிறோம், நீ முழுசா கலப்பணி செய்யாத, உனக்குன்னு வர ஓட்டு வரட்டும், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க 2 பேர் தான் அடிச்சுக்கணும், சீமான் அவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து விஜய் அண்ணாவை கூப்பிட்டு வந்தாங்களோ என்னமோ தெரியல. இப்படி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிற விதமா தான் இருக்குது. களத்துல சீமான் அண்ணாவுக்குன்னு சொல்லி ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறது அதிகமாயிட்டு தான் இருக்குது. எந்த கொம்பனா இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்டிப்பா சீமான் அண்ணா ஜெயிப்பாரு அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான ஒரு சந்தேகமும் வேணாம். இன்னைக்கு எங்களோட வெற்றியை தள்ளி போடலாமே தவிர அதை தடுத்து நிறுத்த முடியாது யாராலையும்.